மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் குடிபோதையில் கார் ஓட்டி சிறுவன் ஏற்படுத்திய விபத்தில் 2 பேர் பலியான நிலையில் கார் ஓட்டுநரை இந்த விபத்தில் சரணடைய முயற்சிகள் நடந்திருப்பதாக புனே காவல்துறை தெரிவித்துள்ளது. 17 வயது சிறுவனுக்கு பதிலாக அவர்களது கார் ஓட்டுநர் தானே இந்த விபத்தை ஏற்படுத்தியதாக காவல்துறையிடம் சரணடைய வைக்கவும். விபத்து நேரிட்டதும் ஓட்டுநர் உடனடியாக அருகில் இருந்த ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கொள்ளும்படியும் சிறுவனின் பெற்றோர் அறிவுறுத்தியிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் ஓட்டுநர் தானே வாகனத்தை இயக்கியதாக கூறியுள்ளார். பிறகுதான் சிறுவன் ஓட்டி வந்தது தெரிய வந்தது. இதில் ஓட்டுநருக்கு யார் அழுத்தம் கொடுத்தார்கள் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படுகிறது. அவர்களை காவல்துறையினர் அணுகும்போது வெளியே என்ன நடக்கிறது என்பதை புரிந்துகொள்ள முடியாத நிலையில் சிறுவர்கள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மதுபோதையில் மிகவும் குறுகிய சாலையில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த சிறுவன் காரை இயக்கியிருக்கிறார். குற்றவாளி சிறுவன் என்பதால் சட்டப்பிரிவு 75 மற்றும் 77 படி குழந்தைகளை கவனக்குறைவாக விடுதல் மற்றும் குழந்தைகளுக்கு போதை அல்லது மது பழக்கம் ஏற்பட அனுமதிப்பது போன்ற பிரிவுகளின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறுவனின் தந்தை அகர்வால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவனுக்கு வழங்கப்பட்ட பிணையும் ரத்து செய்யப்பட்டு சிறார் சீர்திருத்த பள்ளியில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.